இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த இரண்டாவது ஆராதனையிலும் உமது கிருபையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. சென்ற வாதம் முழுவதும் கர்த்தாவே ஆண்டவரே, கிருபையாய் எங்களை காத்து வந்த அப்பா, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஹாலே லூயா, ஹாலே லூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஆத்துமாக்கள் குறித்த நேரத்தில் சபைக்கு கடந்து வர உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, உம்மை நோக்கி கர்த்தாவே துதித்து நன்றி செலுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசிகள் வாழ்க்கையில் கர்த்தாவே தடையாக இருக்கிற காரியங்களை எல்லாம் தேவன் தாமே அந்த தடைகளை எல்லாம் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. சபைக்கு வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக அப்பா, ஒவ்வொருவரையும் கர்த்தாவே கிருபையாய் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயற்கை சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பாடல் ஆராதனை பகுதி, பிரசங்க பகுதி, சங்கீத பகுதி, காணிக்கை பகுதி, ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே ஆண்டவரே உமது பிரசன்னம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி வழி நடத்துங்க. ஊழியத்தின் பாதையில் கர்த்தாவே எங்களை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைய செய்தி கர்த்தாவே உமது செய்தி கர்த்தாவே ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தாவே உமது வார்த்தை கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் பேசுங்க சுவாமி. ஆவிக்குரிய வளர்ச்சியை கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கர்த்தாவே பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்து, தாங்களும் ஆயத்தப்பட்டு பிறரையும் ஆயத்தப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே கிருபையினால் தாங்கி வழி நடத்துங்க ராஜா. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இரண்டாவது ஆராதனையை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்பா, உமது பிரசன்னம் எங்களை விட்டு விலகாதபடிக்கு தேவன் தாமே பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ராஜா. ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அப்பா, பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் நிரப்பி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் தாமே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக எமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். 7 நாட்கள் உபவாச ஜபத்துக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த 7 நாட்களும் நடைபெறுகிற உபவாச ஜபத்தில் எங்கள் விசுவாசிகள் அனைவரும் கர்த்தாவே தவறாமல் பங்கு பெற உதவி செய்யுங்க சுவாமி. கிருபை செய்யுங்க. இந்த 7 நாட்களும் கர்த்தாவே ஆண்டவரே உமது சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. என்னென்ன ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோமோ அந்த ஜப குறிப்புகளை எல்லாம் தேவன் தாமே கேட்டு நீங்கள் பதில் அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க, நன்மைகளால் நிரப்புங்க அப்பா. சபை முழுவதையும் கர்த்தாவே ஆத்துமாக்களால் நிரப்பி ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தின் கரம் அவர்கள் மேல் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே ஆண்டவரே சாட்சிகளை நீங்கள் ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். 7 நாட்கள் உபவாச ஜபத்தை தேவன் தாமே ஆசீர்வதிக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் கர்த்தாவே தவறாமல் விசுவாசிகள் வந்து பங்கு பெற உதவி செய்யுங்க அப்பா. 7 நாட்கள் உபவாச ஜபத்தை ஆசீர்வதித்து அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஊழியத்தில் நீங்கள் பயன்படுத்த போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் தேவன் தாமே அதற்கு பதிலளித்து கர்த்தாவே ஜெயத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் தேவனை ஆராதிக்க அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். கஷ்டம் கண்ணீர் போன்ற எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. என்னையும் நம்பி அவர் தந்த இந்த பொறுப்பினை அவர் வரும் வரை காத்துக்கொள்ள அவர் கிருபை செய்வாராக. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே அன்பாய் கரம் அசைத்து என்னை அவரோடு சேர்த்துக் கொள்வார். அவருடைய சமூகத்திலே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார்.
ஹல்லேலூயா. நம்மை அழைத்து செல்ல அவர் வெகு சீக்கிரமாய் வரப்போகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவனுக்கு அநேக 1000 நாமங்கள் உண்டு. அந்த நாமத்திலே ஒரு நாமம் ஏல் பிராசிம். ஹல்லேலூயா. ஏல் பிராசிம் என்றால் அவர் தடைகளை உடைக்கிற தேவன் என்று அர்த்தம். ஆமென். ஒரு புதிய பாடல். என்னுடைய தலையை உயர்த்தும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே, என்னுடைய நிலைமையை அறிந்திருக்கிற தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே என்று பாடி அவரை ஆராதிக்கலாம். உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே, என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே. ஏல் பிராசிம் தடைகள் உடைப்பவரே, ஏல் பிராசிம் தடைகள் உடைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்சிப்பை தருபவரே. முந்தின காரியம் இனி இல்லை, பழையதெல்லாம் ஒளிந்து விட்டது. ஏனென்றால் அவர் நம் நடுவிலே புதிய காரியங்களை தோன்ற பண்ண போதுமான தேவனாய் இருக்கிறார். எல்லோரும் விசுவாசத்தோட சொல்லுவோமா? முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர், கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர். புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர், புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர். ஏல் பிராசிம் தடைகள் உடைப்பவரே, ஏல் பிராசிம் தடைகள் உடைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்சிப்பை தருபவரே. நாம் சிறுமைப்பட்ட போதெல்லாம், தாழ்ந்து போன போதெல்லாம் நம்முடைய சிரசை உயர்த்தி அவர் அழகு பார்த்த தெய்வம். நித்திய மாட்சிமையை அவர் நமக்கு தந்து நம்முடைய தலைமுறை தலைமுறையாக நம்மை அவர் துதிக்க வைக்கிற தெய்வம். சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழ செய்தி, சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழ செய்தி. நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பீர், தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பீர். ஏல் பிராசிம் தடைகள் உழைப்பவர்
இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. தாவீது சொல்கிறார், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, இதோ சிறந்த பங்கை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே, வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர், குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். ஏல்பிராசிம் ஏல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. ஏல்பிராசிம் ஏல்பிராசிம். இன்னும் முழுவடத்தோடு சொல்லுவோமா? துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. ஏல்பிராசிம் ஏல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. ஏல்பிராசிம் ஏல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்சிப்பை தருபவரே. முழுபலத்தோடு கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லலாம். நாம் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் அவர் நன்மையை வழங்கியிருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர். அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும், அவர் வந்தால் குறைவுகள் எல்லாம் மாறும். அவருடைய பிரசனத்திற்காக என்னுடைய இருதயம் ஏங்கி துடிக்கிறது என்று ஒரு பாடலை பாடி ஒரு நாமத்தை உயர்த்துவோம். தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் எங்குதே கவருதே என்னுள்ளம் துடிக்குதே. எங்குதே கவருதே என்னுள்ளம் துடிக்குதே. மகிமையின் பிரசனம் மாறாத பிரசனம் தேவ பிரசனம். பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம் மாறாத பிரசனம் தேவ பிரசனம். எல்லோரும் அப்படியே எழுந்து நின்று அவரை ஆராதிக்கலாம். என்னை எதிர்த்து வந்தாலும்
எனக்கு எதிராக அநேக சவால்கள் எழுந்தாலும் அவருடைய பிரசன்னத்தினால் நான் ஜெயித்து முன்னேறுவேன். மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும், இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை தகர்க்க செய்தாலும், மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும், எல்லோரும் சொல்லுவோமா, இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை தகர்க்க செய்தாலும், உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். எங்குதே கதறுதே, உள்ளம் தொடுக்குதே. எங்குதே கதறுதே, என்னுள்ளம் துடிக்குதே. பிரசன்னம் பிரசன்னம், மகிமை. இந்த காலை நேரத்திலே உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ராஜா. உடைய வல்லமையினால் ஒரு விஷயங்களை நிரப்புங்க. மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நாம் நீதிமான்களாய் இல்லாதிருந்தும் அவருடைய இரத்தத்தினாலே அவர் நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினால் மலைகள் கூட மெழுகு போல உருகும். கர்த்தரின் நாமம் பலத்த துருகமே, சுகமாயிருப்பான் நீதிமான் அதற்குள். பர்வதங்கள் மெழுகு போல் உருகிடும், பிரசன்னத்தால் உருகி. உங்களை பலத்தோடு சொல்லுவோமா, கர்த்தரின் நாமம் பலத்த துருகமே, சுகமாயிருப்பான் நீதிமான் அதற்குள். பர்வதங்கள் மெழுகு போல் உருகிடும், பிரசன்னத்தால் உருகி போய்விடும். பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத அளவில்லாத பிரசனத்தினால் எங்களை ஒரு விஷயம் நிரப்புங்க. பிரசனம் பிரசனம், மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம், தேவ பிரசனம். சமூகம் எனக்கு முன்பாக சென்றிடும், இளைப்பாறுதல் சுற்றிலும் தருகிறேன். கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, நீர் என்னோடு என்றும் கூடவே இருப்பதா.
பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் எங்குதே உள்ளம் துடிக்குதே, எங்குதே என்னுள்ளம் துடிக்குதே. ஓ பிரசனம், பிரசனம், மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம். தேவ கடைசியா 2 கரங்களை உயர்த்தி, ஓ பிரசனம், பிரசனம், மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம், தேவ பிரசனம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்து. இந்த நல்ல ஆண்டவரே காலை நேரத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் உம்மை துதிக்க கிருபை செய்தரே உமக்கு நன்றி. எங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தும் ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிறுத்திருக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி. நீர் நடத்தி வந்த விதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் துதிகளிலே பிரியப்படுகிற தெய்வமே, எங்கள் துதிகளிலே மகிழ்வோனே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையின் அச்சாரமாகி இருக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் கண்மலையே உமக்கு நன்றி. உலகத்தில் என்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை, உலகத்தில் என்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை, ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பங்கள் நிறைகின்றது. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பங்கள் நிறைகின்றது. என் நிறைவான ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, எங்கள் ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீர்தானையா, எங்கள் காலங்கள் மாற கவலைகள் அவர் ஒருவரே காரணர். ஏசையா ஆதாரம் நீதானையா, எங்கள் ஆதாரம் நீதானையா. குடும்பத்திலே குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டமும் இல்லை, ஆனாலும் எனக்கு நிம்மதி இல்லை என்று வந்து நிற்கிறீர்களா? இதோ அவர் சமாதான பிரபு, அவர் நித்திய சமாதானத்தை உங்களுக்கு அருளுக்கூடும். காலை நேரத்தில் அவருடைய தெய்வீக அன்பினால் நிறைந்து அவர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும்
நீண்டது. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் கலைகின்றது. ஏசையா ஆதாரம் நீர்தானையா, எங்கள் ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீர்தானையா. ஏசையா காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீர்தானையா. என் நிறைவான ஆவியானவரே, முந்தனின் சாட்சியாய் வாழ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் இருதயத்திலே எங்களுக்கு ஆண்டவரை ஆசையாக இருக்குப்பா. ஆனாலும் ஆண்டவரை நாங்கள் அநேக முறை விழுந்து போகிறோம். கடைசியாய் உடைய பாதத்திலே வந்து நாங்கள் விழுகிறோம் ஐயா. நாங்கள் செய்த பாவங்களையே மீண்டுமாய் செய்யாதபடிக்கு, விழுந்த இடத்திலே மீண்டுமாய் விழாதபடிக்கு உடைய கிருபையினாலே எங்களை இடை கட்டுவீராக. ஓ, உடைய பிரசனத்தினாலே எங்களை தாங்குங்க டாடி. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உந்தனின் சாட்சியாய் வாழ எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். என் நிறைவான ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீர்தானையா. என் நிறைவான காரணர் நீர்தானையா. ஜீவநீரூற்று நீர்தானையா, ஜீவநீரூற்று நீர்தானையா. உந்தன் மேல் தாகம் கொண்டே நான், உந்தன் மேல் தாகம் கொண்டே. ஜீவநீரூற்று நீர்தானையா, ஜீவநீரூற்று நீர்தானையா. உந்தன் மேல் தாகம் கொண்டே நான், உந்தன் மேல் தாகம் கொண்டே. அவையானவரே, உடைய ஜீவ நீரூற்றினால் இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைப்பீராக அப்பா. உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசனத்திற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தந்திரே, உமக்கு நன்றி. உடைய கரத்தில் விட்டுக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம், பக்கம் எண் 773. பக்கம் எண் 773. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம், வசனம் 15 முதல் 28ஆம் வசனம் வரை வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும்,
ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய்சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய்னாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மோடருடைய இருதயமோ மதியீனத்தை பிரசித்தப்படுத்தும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதையுள்ளவனுடைய பொருளோ அருமையானது. அந்த பாதையில் மரணமில்லை. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை 4:30 மணிக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மீட்டிங் நமது சபையில் வைத்து நடைபெறும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மீட்டிங் மற்றும் ஜிஎன்எஸ் மீட்டிங் நமது சபையில் வைத்து இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மற்றும் ஜிஎன்எச் டீச்சர்ஸ் இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 7 நாட்கள் உபவாச ஜெபமானது நமது சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது. காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும், மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் இந்த உபவாச ஜெபமானது நடைபெறும். இந்த 7 நாட்களும் நமது விசுவாசிகள் கடந்து வந்து இந்த ஜெபங்களில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை தோறும் காலை 10:30 மணிக்கு உபவாச ஜெபமானது நமது சபையில் வைத்து நடைபெறும். நமது விசுவாசிகள் சனிக்கிழமை நடைபெறுகிறதான இந்த உபவாச ஜெபத்தில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை மாலையில் உபவாச ஜெபம் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சகோதரர் தங்கவேல் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி பழைய டிராக்டரை மாற்றி புதிய டிராக்டரை வாங்குவதற்கு தேவன் உதவி செய்தார். உதவி செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம் என்றுதான் இந்த சமாதான அசெம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசமபாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற தொழில், உத்தியோகம் மற்றும் வியாபாரம் மற்றும் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே, உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கொடு, உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே, உமது ஊழியத்திற்கென்று உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. நாங்கள் கடனில்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலைக்கு காத்து கொள்ளுங்க. எங்கள் வருமானத்தை ரெட்டிப்பாக்குங்க. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி, கோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எத்தனை முறை
ஒரு அதிசய கரம் என்னை தொடர்ந்தது. எத்தனை முறை என்னை தாங்கி பிடித்தது. எத்தனை முறையோ இதை வார்த்தையால் பிறரிடம் வர்ணிக்க நினைத்து, அத்தனை முறையும் திக்குமுக்காயாடி போனேன். தோல்வி கடையாந்திரம் பார்த்தவன், கண்ணீரை தேக்கி உருகி நின்றவன், அழகாய் அவரின் நிழலில் நின்றவன். இதுதான் வாழ்க்கையின் அழகே. கடும் புயலின் வாழ்வில் வந்தும் கலங்காமல் கடக்கிறேன். பெருமிடிகள் வாழ்வில் விழுந்தும் அசையாமல் நிற்கிறேன். பெரும் கடல்கள் தாண்டி தாண்டி மீண்டும் மிதக்கிறேன். என் கப்பலின் அடியின் தட்டில் என் இயேசு இருக்கிறார். ஒரு நொடியும் விடாத நேசம், கடலையில் அறாத பாசம், ஆறாத காயங்கள் ஆற்றும் கண்ணீரில் விலகாமல். ஒரு நொடியும் விடாத நேசம், கடலையில் அறாத பாசம், ஆறாத காயங்கள் ஆற்றும் கண்ணீரில் விலகாமல். தோல்வி கடையாந்திரம் பார்த்தவன், கண்ணீரை தேக்கி உருகி நின்றவன், அழகாய் அவரின் நிழலில் நின்றவன். இதுதான் வாழ்க்கையின் அழகே. கடும் புயலின் வாழ்வில் வந்தும் கலங்காமல் கடக்கிறேன். பெருமிடிகள் வாழ்வில் விழுந்தும் அசையாமல் நிற்கிறேன். பெரும் கடல்கள் தாண்டி தாண்டி மீண்டும் மிதக்கிறேன். என் கப்பலின் அடியின் தட்டில் என் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. ஆமென் சொன்ன 3 பேருக்கு ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு பெரிய விருப்பம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் வந்துச்சு. ரோமன் கத்தோலிக்க ஃபாதர் பேசினார். கேட்குறப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பிசாசு பிடிச்சிருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா யாருக்காவது? அவர் சொன்னார் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி சொல்கிறப்ப யாரெல்லாம் கையை உயர்த்த முடியலையோ, யாருக்கெல்லாம் ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குதோ, அவங்களுக்குள்ளெல்லாம் பிசாசு இருக்குது. அல்லேலூயா. அல்ல அல்லேலூயா சொல்ல முடியுதா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார் அப்படின்னு ஒரு ஃபாதர் அவங்க சொன்னதை நான் ரீல்ஸில் கேட்டேன். ஆமாம். கர்த்தர் நல்லவர். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்கிறப்பவே கொஞ்சம் பக்கத்தில் பாருங்கள், கொஞ்சம் கவனமாக இருங்க. அல்லேலூயா. பிசாசு பிடிச்சவங்களுக்கு கை மேலே வரவே ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யாருக்கும் பிசாசு பிடிக்கல. அப்படி பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஜெபம் பண்ணி பிசாசை துரத்திட்டு தான் இங்கேருந்து அனுப்ப போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வேதத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் ஏற்கனவே செய்தியை கேட்டுட்டீங்க.
மிச்சவங்களாம் வெளியூர் போய் இப்போ தான் வந்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். அம்மா யோனா பற்றிலாம் பேசினாங்க. ஆண்டவர் பல காரியங்களை சொன்னார். எல்லோரும் நீங்கள் உடனே ஆமேன் அப்படின்னு சொல்லுவீங்க நான் நினச்சேன். இப்போ ஆமேன்னு சொன்னால் செல்லாது. அல்லேலூயா. ஆண்டவர்களோட பேச கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். காதுள்ளவன் கேட்க கடவன். நான் பேசுறது கேட்குதா? இந்த ஸ்பீக்கரில் சவுண்டு வருதா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 13ஆம் அதிகாரம், The Acts of Apostles, chapter 13 verses 1, 2 and 3. 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் வாசிக்கலாமா? சர்ச்சில் வசனம் வாசிக்கணும்னு எப்படி வாசிக்கணும்? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனா உரான் ஆகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஆதி திருச்சபை கர்த்தரை துதிக்கிற ஒரு திருச்சபை, கர்த்தரை உயர்த்துகிற ஒரு திருச்சபை. ஹல்லேலூயா. சபை ஜனங்களுக்கு பிரியமானதை செய்கிற இடமல்ல, ஊழியக்காரர்களுக்கு பிடித்ததை செய்கிற இடமல்ல, ஆண்டவருக்கு பிடித்ததை செய்வதுதான் சபையுடைய வேலை. ஆதி திருச்சபையை பின்பற்ற கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆதி திருச்சபையில் நடந்த காரியம் என்ன? அவர்கள் கர்த்தருக்கு, எல்லாரும் ஒரு மனமா ஒன்று தடவை சொல்லுங்களேன், அவர்கள் கர்த்தருக்கு என்ன பண்ணாங்க? ஆராதனை செய்தார்கள். ஹல்லேலூயா. அதோட நிக்கல. உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இது சபையுடைய உயிர் மூச்சியாயிருக்கிறது. உண்மையான சபை கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும். உபவாசித்து ஜெபத்திலே தரித்திருப்பார்கள். உபவாசம், ஃபாஸ்டிங் என்பது உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஃபாஸ்டாக். எப்படி வாகனங்கள் வேகமாய் போவதற்கு, துரிதமாய் போவதற்கு ஃபாஸ்டாக் இருக்கிறதோ, அப்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சபையிலும் குடும்பத்திலும் தேசத்திலும் ஆண்டவர் செய்ய வேண்டியதை மிக மிக துரிதப்படுத்துவது உபவாச ஜெபம். ஹல்லேலூயா. உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை சபைக்கு உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர் திருவுளம் பற்றுவார். அவர் சபையிலே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆதி திருச்சபையில் நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள், விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன என்று எழுதியிருக்கிறதே, அவைகள் எல்லாம் சபைக்குள்ளே நடக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் சபை உபவாசிக்க வேண்டும், சபை ஜெபிக்க வேண்டும், சபை கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், உயிர் மூச்சு அடைந்தவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப அதிகமா ரிசீவ் பண்ணணும். அவங்க விருப்பத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவர்கள் ஜீவனுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும் என்று சொன்னால் ஆவியானவர் அங்கே கிரியை செய்வார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியானவர் கிரியை செய்ய ஆண்டவரே, ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியிலே உலாவுவீராக, எங்களை நீர் ஆட்கொள்ளுவீராக, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுவதாக, கோணலானவைகளை சுவையாய் மாற்றுவீராக, தடைகள் மாறுவதாக, திறந்த வாசலை எங்களுக்காய் வைப்பீராக. இந்த புதிய ஆண்டிலே ஆவிக்குரிய அனுபவங்களை சபை பார்க்கட்டும். நான் பார்க்கட்டும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் பார்க்கட்டும், எங்கள் ஆவிக்குரிய குடும்பங்கள் பார்க்கட்டும், எங்கள் டிவிஷனில் அற்புதங்கள் நடக்கட்டும், வட்டாரத்தில் பெருக்கத்தை தேவன் உண்டு பண்ணுவீராக, தொழிலில் உண்டு பண்ணுவீராக, ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டு பண்ணுவீராக. கேட்கிற விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆவியானவரே நீர் கிரியை செய்கிறவர்,
ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து சபையில செய்த காரியம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஆதி திருச்சபையிலே ஆவியானுடைய தொடுதல் எப்பொழுதும் இருந்தபடியினாலே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணி உடனே அதன்படி கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் உபவாசித்து முடிவுகளை எடுத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீர்மானம் எடுக்கணுமா? வேலை, மற்ற காரியங்கள், டிரான்ஸ்ஃபர் காரியங்கள், தொழில் காரியங்கள், விசேஷமாய் திருமண காரியங்கள், எல்லாவற்றிற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது உபவாச ஜெபம். ஹalleluya. உபவாசம் உங்கள் வாழ்க்கையின் டைரக்ஷனை மாற்றும். ஹalleluya. அன்றைக்கு ஆதி திருச்சபை ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான், கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதுதான் அவர்கள் சவுல் என்கிற வாலிபனை அவர்கள் தேவனுக்காக அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி அனுப்பினார்கள். ஒரு பெரிய ஊழியத்தை பவுலை கொண்டு ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் புதிய ஏற்பாட்டின் பல பக்கங்களை எழுதின பவுலை அவர்களுக்கு அடையாளம் காண்பித்தது ஆவியானுடைய தொடுதல், ஆவியானுடைய நடத்துதல். அது எங்கெல்லாம் உபவாசம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆவியானுடைய சத்தம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும். உங்கள் காதுகள் மந்தமா இருக்க வேண்டாம். இந்த புதிய ஆண்டிலே ஒரு புதிய உற்சாகத்தோடு நீங்கள் வேலை செய்வதற்கு இந்த 7 நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. 7 நாள் விடாம வந்து ஜெபிக்க போகிறோம், கர்த்தரை துதிக்க போகிறோம், ஆவியானுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் நம்மை அசைய பண்ணுவாராக, கர்த்தருடைய தேசத்தை அசைய பண்ணுவாராக, கர்த்தருடைய சபை அசைய பண்ணுவாராக, உங்களுடைய இருதயங்களை கர்த்தர் அசைய பண்ணுவாராக. உபவாச ஜெபம் என்பது ஜனங்களை மாற்றக்கூடிய வல்லமை உடையது. ஹalleluya. உபவாசத்தின் வல்லமையை யாரும் தயவு செய்து குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஹalleluya. உபவாசம் என்றால் என்ன? உபவாசம் என்பது நீதிமொழிகளில் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். சாலமோன் எழுதின நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தில் உபவாசத்தை குறித்து வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 16:32 வாசிக்கலாமா? ஆமென், ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 16:32, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குபவன் உத்தமன். அல்லேலூயா. உபவாசம் என்பது அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். உபவாச ஜெபத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. அதில் ஒரு முக்கியமான ஆசீர்வாதம், உபவாசம் நம்மளை சர்வீஸ் பண்ணும். அல்லேலூயா. இங்கே ஒரு வண்டி வச்சிருக்கிறீங்க, கார் வச்சிருக்கிறோம், வாகனங்களை வைத்திருக்கிறோம். அங்கே இருக்கிற அந்த சர்வீஸில் என்ன சொல்லுவாங்க? நல்லா வண்டி நல்லா ஓடணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணும்? வண்டியை ஆயில் சர்வீஸ் பண்ண வேண்டும். சர்வீஸ்க்கு நீங்கள் வண்டி எடுத்துட்டு வரணும். அப்படி உங்களை ஆரம்பத்திலேயே ஆண்டவர் சர்வீஸ் பண்ண விரும்புகிறார். ஹalleluya. அதெல்லாம் வண்டி ஒருவேளை நல்லா ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஏற்காடு மேடுக்கு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனால் நீங்கள் ஆக்சிலரேட்டரை போட்டு முறுக்குன்னா வண்டி ஃபஸ்ட்டு இடத்துலையே நிற்கும். ஏன்னா உள்ள சர்வீஸ் பண்ணலை, ஆயில் பழசாயிருச்சு, ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அப்போ சர்வீஸில் செய்ய வேண்டிய முதல் காரியம் இந்த பழைய ஆயில் எடுத்துட்டு ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் போட கர்த்தர் விரும்புகிறாரு. ஹalleluya. ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணும், என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பும். உபவாசத்தில் இன்னொன்று முக்கியமான காரியத்தை நம்ம செய்ய போகிறாங்க. சர்வீஸில் என்ன செய்வாங்கன்னா ஆயில் மாற்றுவாங்க. ரெண்டாவது முக்கியம், அந்த ஃபில்டரை மாற்றுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு புதிய ஃபில்டரை இந்த 7 நாளில் நமக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் போட போகிறாரு. எதுக்கு ஃபில்டர் தேவை தெரியுமா? உங்கள் கண்ணுக்கு ஒரு ஃபில்டர் ஆண்டவர் போட போகிறார். உங்கள் இப்போ எல்லாத்தையும் பார்க்க மாட்டீங்க. இனிமேட்டு அந்த ஆவியானவர் ஒரு ஃபில்டரை மாத்திர உடனே 2026 உங்கள் கண்கள் தரிசனமுள்ள கண்களாய் மாறும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை பார்க்கிற கண்களாய் உங்கள் கண்கள் மாற்றப்படும். நீங்கள் தேவையில்லாத சீரியலை
டிவிகளை பார்க்க மாட்டீங்க, சினிமாக்களை பார்த்து நேரத்தை வீண் செய்யாமல் ஆண்டவருடைய தரிசனத்தை பார்ப்பீர்கள். வேதாகமத்தை பார்க்க கர்த்தர் உங்கள் கண்களையும் உங்கள் மன கண்களையும் ஆண்டவர் திறப்பாராக. உங்களுக்கு இன்னொரு ஃபில்டர் ஆண்டவர் மாத்துவாரு. உங்க வாயில ஒரு ஃபில்டர் ஆண்டவர் போட போறார். ஹல்லேலூயா. நீங்க கெட்ட வார்த்தை பேசுறவங்க இல்லை, நீங்க நல்ல வார்த்தைகளை பேசுறவங்களா மாற போறீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறவங்களா மாற்ற போறார் ஆண்டவர். உங்கள் வாயில ஒரு ஃபில்டர் ஆண்டவர் போடுவார், உங்க சிந்தையில் ஒரு ஃபில்டர் ஆண்டவர் போடுவார். இதெல்லாம் எப்படி தெரியுமா நடக்கும்? உபவாசம் பண்ணும்போது நடக்கும். உங்களுக்கு நல்ல வயது இருக்கிறதா, நீங்க எவ்வளோ நாட்கள் எவ்வளோ நேரம் எத்தனை வேளை உபவாசம் பண்ண முடியுமோ அத்தனை வேளை நீங்க உபவாசம் பண்ணிருங்க. அல்லேலூயா. ஒருவேளை கணவன் மனைவிட்ட சண்டை போட்டு நீங்க கிச்சன்ல ஒன்றும் சமைக்காம ஒருவேளை 3 வேளை சாப்பிடாம இருக்கிறீங்களே, அதை குறித்து நான் பேசவில்லை. வைராக்கியமா நீ சமைச்சதை நான் சாப்பிடவே மாட்டேன், அதில் உபவாசம். அல்லேலூயா. எல்லாம் ரெடியா சமைக்க முடிந்தாலும் சமைத்திருந்தாலும் அதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்றது தான் உபவாசம். நம்முடைய உடம்பு என்னென்னலாம் வாஞ்சிக்குதோ, நம்முடைய மாம்சம் எதை வாஞ்சிக்கிறதோ அதை வேண்டாம் என்று சொல்லுவதுதான் உபவாசம். ஹல்லேலூயா. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வேணான்னு சொல்றதா உபவாசம். ஒருவேளை நீங்க சுகர்ல இருக்கலாம், மாத்திரை சாப்பிட்றவங்களா இருந்தா உங்களால முழு உபவாசம் இருக்க முடியலன்னா நீங்க தானியலை போல உபவாசிக்கலாம். நான் டெய்ரி ப்ராடக்ட் சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும் இந்த 7 நாள் நான் என்ன பண்ண மாட்டேன், டிவி ஆன் பண்ண மாட்டேன். இந்த 7 நாள் நான் ஃபேஸ்புக் போக மாட்டேன். இந்த 7 நாள் இன்ஸ்டாகிராம்ல நான் இருக்க மாட்டேன். என் நேரமெல்லாம் கர்த்தருக்குரியதாய் மாறும். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். 7 நாள் நான் டீக்கு நோ சொல்ல போறேன். காஃபி எனக்கு பிடிக்கும், நோ சொல்ல போறேன். எதெல்லாம் நோ சொல்ல போறீங்களோ ஆண்டவருக்காக நீங்க நோ சொல்ல போறீங்க. ஆண்டவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது பாஸ்டர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் தான், அதுக்கு நான் நோ சொல்லிடுறேன். சொல்லாதீங்க. அல்லேலூயா. நீங்க தானே பாஸ்டர் நோ சொல்ல சொன்னீங்க. எனக்கு ரொம்ப சர்ச்சு தான் ரொம்ப பிடிக்கும். 7 நாள் சர்ச்சுக்கு நோ, அதற்கு மட்டும் நோ சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்காக நீங்கள் உபவாசம் பண்ணுங்க. சபைக்காக உபவாசம் பண்ணுங்க, தேசத்துக்காக உபவாசம் பண்ணுங்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணுங்க, உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக உபவாசம் பண்ணுங்கள். மாம்சத்துக்கு நோன்னு சொல்றதா உபவாசம். ஹல்லேலூயா. இது ஒரு பிராக்டிஸா மாறிடணும். 10 நாள் மட்டும் நான் குடிக்க மாட்டேன், 7 நாள் குடிக்கணும், 8வது நாள் சேர்த்து வச்சு அப்படி இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. உபவாசம் பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்வேன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். இந்த 7 நாளில் நீங்கள் விசேஷமாக வாலிப பிள்ளைகள் என்ன படிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணணும், என்ன தொழில் செய்யணும், இதெல்லாம் உபவாசம் இல்லாமல் கண்ணில் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுவீங்கன்னா 99% உங்கள் டிசிஷன் தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே உங்கள் டிசிஷன், உங்கள் தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும்போது உபவாசத்தோடு எடுங்கள். அதை ஆண்டவர் பேக்கப் பண்ணுவார், பரலோகம் பேக்கப் பண்ணு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து முடிவெடுங்கள். மற்றபடி ஜனங்கள் பார்க்கிற இதை விட அது பெட்டர் ஜாப், இதை விட அங்கே சம்பளம் அதிகம், இதை விட அங்கே கம்ஃபர்ட் அதிகம், அதை வைத்து முடிவு செய்யாதிருங்கள். ஆதி திருச்சபை அப்படி பண்ணல. அவர்கள் உபவாசித்திருக்கும் போதுதான் கர்த்தர் அவர்களுக்கு நல்ல திட்டங்களை தந்தார். எல்லாத்துக்கும் ரோல் மாடல் ஆண்டவராகிய இயேசு. ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 12 சீஷர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடியே அவர் முதல் பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பதாகவே 40 நாள் உபவாசம் பண்ணார். 40 நாள் 1 மணி நேரம் உபவாசம் இல்லை, 40 நாளும் உபவாசம். ஹல்லேலூயா. வேற 40 நாள் நம்ம தங்கி இருக்க முடியலனாலும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போதும் ஆண்டவருடைய நினைவாக இருங்கள், ஆண்டவரை பற்றி பேசுங்கள், வேதத்தை வாசிங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொன்னார், அவருக்கு பிரியமான உபவாசம் என்னவென்று தெரியுமா? இந்த ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம்
6ஆம் வசனம் சொல்லுகிறது. 864ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்மிடத்திலே உபவாசத்தை, ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதோடு நிறுத்தாமல் இங்கே வாசிக்கலாம், அக்கிரமத்தின் கட்டுகளை தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் தான், வீட்டில் போய் நீங்கள் தூக்கத்தை கண்டினியூ பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ வசனத்தை சத்தமாக படிக்கிறீங்களா? அக்கிரமத்தின் கட்டுகளை ஆவில்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணும்போது உங்கள் சிந்தை மாற்றப்படும், உங்களுடைய முன்னுரிமைகள், உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் மாற்றப்படும், பணத்தை குறித்ததான உங்களுடைய மதிப்பீடுகள் மாறும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான உபவாசம். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுங்கள், ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுங்கள். ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகளுக்காக சபை ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கான சிறிய உதவியை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த கவரில் புவர் ஃபண்டுன்னு இருக்குது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற. எனக்கு தெரிஞ்சு முழு சபையில் 500 பேர் இருக்கிற சபையில் ஒரு 2 பேரோ 3 பேர் மட்டும்தான் அந்த புவர் ஃபண்டில் எழுதுகிறாங்க. அதை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் சபையுடைய பணத்திலிருந்து நாம் அநேகருக்கு உதவி செய்கிறோம். ரொம்ப சில கம்மியான ஊழியங்களை தான் நாம் தாங்குகிறோம். இந்த வருடம் நம்ம கொடுக்கறதுல இன்னும் முன்னேறுவோம். ஆண்டவருக்காக நேரத்தை கொடுப்போம். ஆண்டவருக்காய் செலவு பண்ணவும், செலவு பண்ணப்படவும் சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உபவாசம் பண்ணும்போது நன்றி நிறைந்த இருதயம் உண்டாகும். ஒரு 3 நாள், காலையில் மத்தியானம் நைட்டு, காலையில் மத்தியானம் நைட் 3 நாள் உபவாசம் பண்ணிட்டு 4ஆவது நாள் காலையில் உங்கள் தட்டுக்கு தோசை வந்தாலோ, இல்லை உப்புமா வந்தாலோ, இல்லை உங்களுக்கு பிடிக்காத கிச்சடி வந்தாலோ, வேற எது வந்தாலும் கூட நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஆண்டவரே, இந்த ஆகாரத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அதை ரொம்ப விரும்பி நீங்கள் சாப்பிடுவீங்க. ஒரு நன்றி உள்ள இருதயம் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க இதெல்லாம் வேணாம், பாவக்காய் வேணான்னு சொன்னால், கோவக்காய் வேணான்னு சொன்னால் கூட உபவாசம் ஜெபம் முடிஞ்சோன்னு அதை செஞ்சு வைங்க. ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அப்பப்போ எத்தனை வயசுலேருந்து தெரியுமா உபவாசம் இருக்கணும்? எனக்கு விவரம் தெரியும் அப்படிங்கிற வயசுலேருந்து நீங்கள் உபவாசத்தை ஆரம்பிக்கணும். உங்கள் பிள்ளைங்க ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. 4 வயசு 3 வயசுலேருந்தே எப்படிலாம் கத்துறவங்கள நடத்துகிறாரோ, உங்கள் பிள்ளைகளுடைய மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்து அவள் நீங்கள் உபவாசத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பையன், அவன் கையில் ஒரு லெட்டரை கொடுத்துருந்தாங்க அவங்க ஸ்கூலில். அந்த லெட்டரை அவன் சீக்கிரமாக எடுத்து அவங்க அம்மாட்ட கொடுத்தான். அவங்க அம்மா அதை திறந்து படித்தாங்க. அதை படித்த உடனே அதில் பார்த்தா என்ன தெரியுமா எழுதிருந்துச்சு? உங்கள் பையன் ஒரு பயங்கரமான முட்டாள், எத்தனை தூரம் அவனுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவன் மண்டையில் ஒன்றுமே ஏற மாட்டேங்குது, தயவு செய்து அவனை ஸ்கூலுக்கு நீ அனுப்பாதீங்க அப்படின்னு லெட்டரில் எழுதிருச்சு. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுடைய மனசு உடஞ்சி போச்சு. இந்த பையனை கூப்பிட்டாங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பையனுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி அவன் மேலே கை வச்சு உபவாசித்து கண்ணீரோடு இவனுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரேன்னு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பையன் வளர்ந்து வந்தான். அவன் வளர்ந்து வந்து இந்த உலகமே இருட்டில் இருக்கும்போது இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் அவன்தான். அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அருமையான தாயின் கண்ணீரின் உபவாச ஜெபம். ஹல்லேலூயா. உங்கள் வாயில் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. ஆமேன். அந்த பையன் அந்த லெட்டரை கொண்டு வந்து கொடுத்தானா, அம்மாட்ட கேட்டானா, அம்மா இதில் என்னமா எழுதியிருக்குன்னு கேட்டானா.
உங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்களாம்? என்ன தெரியுமா எழுதியிருக்காங்க? தம்பி, உங்கள் பையன் ஒரு பெரிய அறிவாளி, புத்திசாலி. அவனுக்கு சொல்லித்தர அளவில் எங்கள் ஸ்கூலில் இன்னும் டீச்சர் யாருமே இல்லை. அவன் அவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குப்பான்னு சொன்னாங்களாம். அந்த பையனை உற்சாகப்படுத்தினாங்க. அவன் தலை மேலே உபவாசித்து ஜெபம் பண்ணாங்க. அவன் உலகத்துக்கு அவன் ஆசீர்வாதமாகி மாறினான். உங்கள் பிள்ளைகளுக்காக வேற யாரோ ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஹல்லேலூயா. வேற ஏதோ டிவிக்கு 500 ரூபா அனுப்பிச்சிட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க நினைக்காதீங்க. இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணா நல்லது. ஆனால் அதை விட உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பேர பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாத உங்க மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக இந்த 7 நாள் திறப்புல வந்து நம்ம ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே தடையில்லாம நான், ஆண்டவர் எந்த ஒரு காரணமும் சொல்லாம இந்த 7 நாள் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு சபைகிட்ட ஜெபிக்கிற வாஞ்ச தரிசனம் இருந்தா, நம்ம சபை 7 நாள் ரொம்ப மைக்ரோ லெவலில் பிளான் பண்ணி இந்த 7 மணி நேரம் ஜெபத்தை எப்படி நம்ம நடத்துகிறோன்னு மீட்டிங் போட்டு எல்லாம் டிசைட் பண்ணி வச்சோம். நடந்த காரியம் என்ன தெரியுமா? இந்த சேலத்தில் எத்தனையோ இடத்த அவங்க ட்ரை பண்ணாங்க ஜெபத்துக்கு. தரிசனம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் இணைத்து விட்டிருக்கிறார். எத்தனையோ பெரிய சபைகள் இருக்கிறது, அங்கெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு அங்கெல்லாம் ஆண்டவர் விடாம கர்த்தர் நம்ம சபையை நம்பி அந்த 7 மணி நேரம் ஜெபமும் இதே இடத்துல நடக்க போகுது. 14 மணி நேர ஜெபம். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து விட போகிறோம். கர்த்தர் தேசத்தை மாற்ற போகிறார், நம்மை மாற்ற போகிறார். ஏன் இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்ல, ஆண்டவர் என்னை மாற்ற போகிறார், என்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? சந்தோஷத்தோடு வந்து ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப பண்டிகையில் யாரும் மிஸ் ஆகக்கூடாது. கிறிஸ்மஸ்க்கு வராதவங்க கூட இந்த பண்டிகைக்கு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? உங்க குடும்பத்தை கர்த்தர் மாற்றுகிற இந்த 7 நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க குடும்பத்தை ரட்சிக்கப்பட போகிற இந்த 7 நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்றீங்களா? உங்க வாய்களை திறந்து ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போறீங்க. நல்ல முழு பலத்தை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் தாவீதின் குமாரனே. இன்னைக்கு யாரும் புதுசாக வரல, அதனால அந்நிய பாஷையில் பேச முடிஞ்சவங்க பெந்தேகோஸ்தே சபையில் நல்ல விடுதலையோடு நல்ல சத்தத்தை உயர்த்தி இன்னும் ஒரு நிமிஷம் விடாதீங்க. சத்ருவின் கோட்டை தகர்க்கப்படுகிறதற்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயுடைய கரங்கள் உயர்த்தப்பட்ட பொழுது ஹல்லேலூயா, அங்கே விடுதலை, அங்கே வெற்றி. எத்தனை பேர் கரங்களை உயர்த்த விரும்புறீங்க? கையை உயர்த்தி ரீபா லத்தா ராகாதானா. ஹல்லேலூயா. ஜெப சத்தம், அந்நிய பாஷைகளை பேசுகிற சத்தம். ஹல்லேலூயா. சத்ருவின் கோட்டைகளை தகர்த்தெறிகிற சத்தம். ஹல்லேலூயா. சத்ருக்கு நம்மேல் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. ஜெயித்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். மாற்ற முடியாதவர்களை மாற்றுகிற ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி, ஆவியானவரே நீர் எங்களுக்குள் கிரியை செய்வீராக, சபைக்கு ஹல்லேலூயா திருவுளம் பற்றுவீராக. லிகாதரா பாபா பாபா ரிதனங்கதரா பாபா பாபா லிதரகதரபா ரிவலங்கரதனி அந்தரபா லிகா பாபா 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 லிதனமலி அந்தரபா ரிகதனமோரி அங்கரகலதரா லிதர. கட்டுகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால், நுகங்களை முறிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக, பள்ளங்கள் நிரப்பப்படுவதாக, கோணலானவைகள் செவ்வையாய் மாற்றப்படுவதாக, கரளானவை செவ்வையாய் மாற்றப்படுவதாக. மிகதனரி அந்தரா லிகதா. விடாதீங்க. ஆவியில பலன் கொள்ளுங்கள், ஆவியில பலன் கொள்ளுங்கள். ஓ ரபதி அந்தரா கனதரா ரிகதரி அந்தரவா. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உண்டாவதாக, அபிஷேகம் நதியாய் கடந்து வருவதாக, குடும்பங்கள் மாற்றப்படுவதாக, செழிப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆவிக்குரிய வறட்சி மாறுவதாக. ஹல்லேலூயா. உங்க ஆவியை அனுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்கிற முடிய ஆவியானவர்.
ஹalleluya. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை எங்கள் மத்தியில் இந்த 7 நாள் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. தடையில்லாமல் ஆத்துமாக்களை கொண்டு வருவீரா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வருடத்தை நன்மையினால் நிரப்பும். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். சத்தமோர் அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, 7 நாளும் ஜெபத்திற்கு வாருங்கள். ஆண்டவர் அசைய பண்ணுவார். ஆண்டவர் அசைய பண்ணுவார். God bless you.